ஆமா. உண்மை. ஏய் என்ன 2 பேருக்கும் நேத்து கால் பண்ணா 2 பேருமே கால் எடுக்கல. என்ன பிஸியா இருந்தீங்களா? ஆமா, ரொம்ப பிஸியா இருந்தோம். ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தோம் தெரியுமா? அப்படி என்ன மூவி பாத்தீங்க? நம்ம ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்க பார்க்கிங் மூவி தான் பார்த்துட்டு இருந்தோம். செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஏய் நானும் பாக்கலாம்னு நினைச்சேன். மூவி எப்படி இருக்கு? யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? மூவி செம்மையா இருக்குப்பா. நம்ம ஹரிஷ் கல்யாண், இந்துஜா, எம்.எஸ். பாஸ்கர் சார், ரமா மேடம், அப்புறம் இளவரசன் சார், அப்புறம் நம்ம பிரார்த்தனா, இந்த மாதிரி ஒரு 5 to 6 ஆர்டிஸ்ட் வச்சு தான் செம்ம த்ரில்லிங்கா மூவியை கொண்டு போயிருக்காங்க. ஆமா, ஸ்டோரி கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 டெனன்ட்ஸ்க்கு நடுவுல நடக்கிற பார்க்கிங் பிரச்சனையும் செம்மையா கொண்டு போயிருந்தாங்கல்ல. ஆமா, எல்லாரோட ஆக்டிங்கும் செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஆமாமா, எம்.எஸ். பாஸ்கர் சார் சொல்லவே வேணாம், நடிப்புனா சூப்பரா பண்ணுவாரு. ரமா மேம் அதுக்கு மேல இன்னும் நல்லா பண்ணுவாங்க. ஹரிஷ் கல்யாண் என்னதான் கோமான கேரக்டரா காட்டியிருந்தாலும் ஒய்ஃப் இந்துஜாவை எவ்வளவு கேர் பண்ணாருல்ல. இந்துஜாவும் அவங்க கிட்ட ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணாங்க. ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். நம்மளை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயத்த சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க தெரியுமா? நிஜமாவே டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் சாரை பாராட்டணும். மியூசிக் எடிட்டிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்கல்ல, யாருன்னு தெரியுமா? மியூசிக் சாம் சிஎஸ், எடிட்டிங் ஃபிலோமின் ராஜ், ப்ரொடியூசர் சுதன் சுந்தர்ராம், கேஎஸ் சினிஷ், டிஓபி ஜிஜு. கண்டிப்பா நாளைக்கு நான் என் ஃபேமிலியோட போய் பாக்குறேன். ஏன் நாளைக்கு? இன்னைக்கே டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல போய் பாரு.